அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேரே அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தமிழகத்தில் மிக முக்கியமான கட்சிகளாக பார்க்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, நாம் தமிழர் கட்சி, இவர்கள் எல்லாமே புது சின்னம். இந்த புது சின்னத்தை வைத்து அதிமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் அமையும் எதிர்பார்க்கலாம் சார்? அந்த அளவுக்கு அட்வான்டேஜாக அமையும் எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை வெற்றி வித்தியாசம் வேணால் குறையலாம். 15 நாட்கள் தான் இருக்கு சின்னத்தை புதுசு. இல்லை, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். அதே புதிய சின்னத்தை கொண்டு போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆர்கே நகரில் வந்து தினகரன் சட்டமன்ற தொகுதியில் அதை கொண்டு போகிறார் அவர். அதனால் இப்போ இருக்கிற விஞ்ஞான உலகத்தில் சோசியல் மீடியாவில் கொண்டு போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் அதனால் என்ன அடிப்படை பிரச்சனை அப்படின்னா, அவங்க வாங்குகிற வாக்குகள் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா சின்னம் ஒரு முக்கியமான விஷயம். அதனால் வாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இவருக்கு இப்போ எப்படியும் பானை கிடச்சிதான் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சிறுத்தைகளுக்கு. இவருக்கே கூட சீமானுக்கே கூட மைக் சின்னம் அவங்க கட்சியில் விழிப்புணர்வோடு இருக்கிற இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, 80% இருக்காங்க. ஆனால் அந்த தொண்டர்களோட வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வயசானவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கே கரும்பு விவசாயி போட்டு பழக்கப்பட்டிருக்கலாம். அவங்க கொஞ்சம் குழப்பம் அடையலாம். அதனால் அவங்க ஓட்டு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி சீமானுக்கு சின்னத்தை எடுத்ததுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இவங்க சொல்கிற மாதிரி இந்த பாஜக நினைக்கிற மாதிரி அவரை 3வது இடத்துக்கு வரக்கூடாது, நம்ம 3வது இடத்துக்கு அவர் 4வது இடத்துக்கு தரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது சரியாக ஒர்க் அவுட் ஆகுமா தெரியல. ஏன்னா அவங்க ஓரளவுக்கு ஒரு பொலிட்டிக்கலி கொஞ்சம் அவேர்னஸோட தான் இருக்காங்க, நாம் தமிழரோட ஆட்கள் தான். அதனால் அவங்கள பொறுத்த மட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஓட்டு வேணால் குறையும், அவங்க குடும்பத்தினர் போடுற ஓட்டு வேணால் கொஞ்சம் குழப்பத்தில் ஏதாவது மாறலாமே தவிர மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் இது இப்போது கேஸ் சிலிண்டர் போன்ற விஷயங்கள்லாம் அது கொண்டு போயிட்டு அதை பண்ணணும். அது டெஃபினட்டாக ஒரு ரிஸ்கி கேம் தான் அது. ஆக்சுவலாக திருச்சி தொகுதியில் துரை வியாபாரி அதை எதிர்க்க என்ன பலம்னா, திமுகவுடைய பலம் என்னென்னா இந்த கூட்டணி பலமாக இருக்குது. திமுக கூட்டணி பலமாக இருக்குது. அவங்க திமுகவுக்கு எதிரான ஓட்டு 3ஆக பிரியுது. அது திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர்னு 3ஆக பிரியுது. அப்படி 3ஆக பிரியும் போது திமுகவுக்கு அந்த ஆன்டி மோடி ஓட்டு, தலித் ஓட்டு, சிறுபான்மையர் ஓட்டு எல்லாமே தானாக சேருது. ஸோ குறைஞ்சபட்சம் 40% அவங்களுக்கு எப்படியா வந்துடுது ஓட்டு. இவங்க இந்த அதிமுக என்ன வாங்கினாலும் இந்த வாட்டி 22% மேலே அவங்கள வாங்க முடியாது. அவங்க 18லேருந்து 22க்குள்ளே தான் அவங்க ஓட்டு இந்த வாட்டி. அதே மாதிரி பாஜகவுக்கு 12லேருந்து 18க்குள்ளே தான் அவங்க 12லேருந்து 16, 17க்குள்ளே தான் அவங்க ரொம்ப அதிகமாக சொல்லிங்க சார். பாஜக உண்மையிலேயே 12லேருந்து 17க்குள்ள. சில தொகுதிகளில் 16, கோயம்புத்தூர்லாம் 16, 17 வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மள ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஜெயிக்க மாட்டாருங்க. 17% ஓட்டு வாங்கிலாம் ஜெயிக்க முடியாதுங்க. 40%, குறைஞ்சபட்சம் 35% ஓட்டு வாங்கினா ஜெயிக்க முடியும். அந்த அளவுக்கு போக மாட்டார். தமிழ்நாடு முழுக்கவே பாஜக 12லேருந்து ஒரு 17% வரையும் ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுக 18லேருந்து 22% வரையும் ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. அதனால் திருச்சி தொகுதியில் இந்த சிலிண்டர் ஒரு கேஸ் சிலிண்டரோ வேறு ஏதோ படகோ ஏதோ ஒரு சின்ன வச்சுக்கோங்க, அதை கொண்டு போகிறதுல ஒரு பிரச்சனை இருந்தால் கூட திமுகவுக்கு அடிமட்டத்தில் ஒரு கட்டுமானம் இருக்குது. பூத் லெவலில் அவங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கிறதுனால, அவங்களோட ஒத்துழைப்பு இருக்கிறதுனால ஈஸியாக கொண்டு போயிடலாம். அது மாதிரி இவங்க கூட்டணி பலமாக இருக்கிறதுனால அதுக்கான வாய்ப்புகள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் கொஞ்சம் ஸ்லைட்டாக கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம். ஏன்னா எதிர்க்க நிற்கிறவங்களும் பெரிய ஆள்லாம் கிடையாது. பாஜக அணியில் நிற்கிறதாகட்டும் அல்லது அதிமுக அணியா அவங்களும் பெரிய ஆட்கள்லாம் கிடையாது. இப்போ துரை வியாபாரிக்கு வைகோவோட பையன்ற ஒரு இமேஜ் இருக்குல்ல, அந்த வைகோவோட பையன்ற இமேஜ் இருக்குல்ல, அது ஒரு தொகுதி முழுக்க அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைல்ல. பட் அதே சமயம் நீங்கள் திருச்சியில் யார் போட்டிருக்கீங்க, திருச்சியில் யாராவது தெரிஞ்ச ஆட்கள் நல்லா போட்டிங்கன்னா பரவாயில்ல. திருச்சியில் நீங்கள் அந்த அளவுக்கு துரை வியாபாரி அளவுக்கு அறிமுகமான ஆட்கள் யாரும் இல்லை இல்லையா. அதனால் திமுக கூட்டணியும் பலமாக இருக்கிறதுனால திமுகவுக்கு எதிரான வாக்குகள் 3ஆக பிரியறதுனால திமுக அணிக்கான அந்த துரை வியாபாரிக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த சின்ன முதல்ல கொஞ்சம் அதை இனிஷியலாக எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். அது திமுக இருக்கிற அந்த கட்டமைப்பு காரணமாக
அந்த உள்ளூரில் இருக்கிற திமுக அமைச்சர் நேரு நினைச்சாருன்னா கண்டிப்பாக இதை பண்ண முடியும்ன்றது என்னுடைய கருத்து. பணத்தை கொஞ்சம் செலவழிக்கணும், நிறையா செலவழிக்கணும், ஆட்களை என்கேஜ் பண்ணணும். அதெல்லாம் பண்ணினார்னா அந்த சிலிண்டரை வந்து ஒரு மக்கள் சின்னமாக மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து பாஜக நாங்கள் தான் எதிர்க்கட்சி, நாங்கள் தான் உண்மையான கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. தேர்தல் நெருங்க பாஜகவுடைய சத்தத்தையே காணுமே, எப்படி பார்க்குறீங்க இதை? அண்ணாமலை நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, முதல்ல அவங்ககிட்ட ஸ்டார் கேம்பெயினர் யாருங்க இருக்காங்க? இப்போது திமுகவில் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணுறாரு, ஒரு பக்கம் உதயநிதி பிரச்சாரம் பண்ணுறாரு, ஒரு பக்கம் கனிமொழி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு, ஒரு பக்கம் கமலஹாசன் பிரச்சாரம் பண்ணுறாரு. ஸோ சம்பவம் வந்து அந்த ஒரு முக்கியமான நாட்கள்லாம் பிரச்சாரம் பண்ணும்போது அது மாதிரி அதிமுகவில் எடப்பாடி பண்ணிட்டு இருக்காரு. அவரை விட்டு அங்கே வேறு யாரும் பண்ணுறதுக்கான ஆள் அங்கே பிரேமலதா இருக்காங்க. அவங்க இன்னிலேருந்தோ நாளையிலேருந்தோ பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. அவங்க 2 பேர் பண்ணுறது ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் வச்சுக்கோங்க. ஆனால் பாஜகவில் யார் இருக்காங்க? பெரிய ஆள் யார் இருக்காங்க? ஸ்டேட் லெவலில் தெரிஞ்சவங்க யார் இருக்காங்க? தமிழ் யாருமே தொகுதியை விட்டு போக முடியாத நிலையில் இருக்காங்க. அண்ணாமலை மட்டுமே இந்த நடுவில் கொஞ்ச நாள் அங்கேயும் போகிறதா மாதிரி இருக்கார். அவங்களுக்கு அங்கேருந்து வந்தால் தான் உண்டு. யார்? யோகி ஆதித்யநாத் வரணும், மோடி வரணும், நிர்மலா சீதாராமன் வரணும், அமித்ஷா வரணும், வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணணும். அது வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணது அவங்க ஒரு நாள் வருவாங்க போவாங்க. பட் இங்கே அப்படி இல்லையே. ஸ்டாலின் டெய்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, எடப்பாடி டெய்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்க போட்டின்றதுக்கு கிரவுண்ட் லெவலில் பார்த்தா இவங்க 2 பேருக்குள்ள திமுகவுக்கான ஒரு போட்டியாக இருக்கிற மாதிரியான தோற்றம் இருக்குது. அதே சமயம் கருத்தியல் ரீதியாக வந்து போட்டி பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான். கருத்தியல் ரீதியாக ஒரு பாஜக என்கிற அரசு திமுக அரசுக்கு கொடுக்குற தொல்லைகள் காரணமாக, தொந்தரவுகள் காரணமாக போட்டின்றது வந்து கருத்தியல் ரீதியாக மேடையில் வந்து ஸ்டாலின் பேசும்போது பெரும்பாலும் மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன கொடுக்கல அப்படின்ற விஷயத்தானே பேசுகிறார். பாசிச அரசை ஒழிக்கணும்னு தானே பேசுகிறார். எடப்பாடியை பற்றி பேசுகிறார். ஆனால் எடப்பாடி முழுக்க திமுகவை பற்றி தானே பேசுகிறார். பாஜகவை பற்றி ஒரு வார்த்தை ஒரு வாயை திறக்கிறதே இல்லையே. இது தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காததை பற்றி கூட ஒரு பேசுகிறதே இல்லை. எலக்ட்ரல் பாண்டு பாஜகவும் வாங்கியிருக்காங்க, அதை பற்றி எதுவும் பேச மாட்டேன்றார். திமுக வாங்கினதை பற்றி மட்டும் பேசுகிறார். இதுன்னு அசம்பிளி எலெக்ஷனா? இதுன்னு ஆட்சி? தமிழ்நாட்டில் ஆட்சி மாறுது. டெல்லியில் ஆட்சி தொடரணுமா வேண்டாமான்றதான பிரச்சனை. அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் ஃபோக்கஸை வேற ஒரு பக்கம் திருப்பிந்தீங்கன்னா வாக்காளர் இதை எப்படி பார்ப்பான்னு தெரியல. ஸோ அதனால் வந்து இவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. எடப்பாடி அவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்குது, ஆர்கனைசேஷன் இருக்குது. அதிமுக தொண்டர்கள் கீழே இருக்காங்க, ரெட்டைலை சின்னம் இருக்குது. அதனால் வந்து ஒரு ஃபைட் கொடுப்பாங்க சில இடங்களில். இது எடுத்தாலும் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இருந்தாலும் அவங்க பிரச்சார பாணியே வந்து வித்தியாசமாக இருக்குது. இந்த எலெக்ஷனில் வந்து திமுகவை அட்டாக் பண்ணுறது மட்டுமே ஒரு பிரச்சாரமாக வச்சுருக்காங்க. அப்போ நாளைக்கு ஓட்டு போடுறவன், ஆன்டி மோடி ஓட்டு இருக்கிறவன், இவரும் வந்து மோடியோட ஆள் தான், இவர் மோடியை பற்றி ஒன்றுமே பேச மாட்டேன்றாரு, இவருக்கு எது மோடி இருக்கணுமா வேண்டாமா தானே தேர்தல் இங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இது மாதிரி பிரச்சாரம் பண்ண என்ன அர்த்தம்? அதனால எந்த அளவுக்கு பாஜகவுடைய பிரச்சாரம் கை கொடுக்குறது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். வர பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஆளே சுருங்கி போகிற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா தொடர்ந்து ஏதாவது தோல்விக்கான காரணத்தை மட்டுமே வந்து பேட்டிகளில் சொல்கிறத பார்க்க முடிகிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது அவர் வந்து நான் வின் பண்ணுறது ஒரு முக்கியம் இல்லைன்ற மாதிரி பேசுகிறாரு. அடுத்த கேள்வி கூட அதுவாக நான் வின் பண்ணுறது ஒரு முக்கியம். ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு நிற்கும் பொழுது எங்கள் கட்சி வின் பண்ணணும், நான் வின் பண்ணணும், ஏதோ ஒன்று சொல்ல, நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு நம்பிக்கை. அதான் அப்போ தான் கூட இருக்கும் வேலை செய்வாங்க. நீங்கள் அதை விட்டுட்டு நான் தகரப்பட்டியோட வந்து அந்த கதையை பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் அதிமுக வேட்பாளரை பற்றி மோசமாக சொல்லிட்டு, அந்த காலத்தில் எல்லாருமே தகரப்பட்டி தான் வச்சுருந்தாங்க. நீங்கள் மட்டும் தான் வச்சுருந்தீங்க. நீங்கள் வந்து 76 ஏக்கர் நிலம் வச்சுருக்கீங்கன்னு அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறீங்க. நீங்கள் அவ்வளோ ஏழையாக நீங்கள் அவ்வளோ ஏழையாக இருந்தீங்க. நீங்கள் கோட்டா சிஸ்டத்தெல்லாம் வரலன்றீங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்துருச்சு. நீங்கள் எப்படி ஐபிஎஸ் வந்தீங்க, ஓபிசி கோட்டாவில் வந்தீங்கன்னு எல்லாம் போட்டா. இன்றைக்கி ஓபிசி கோட்டாவில் நீங்கள் வந்திருக்கீங்க, நான் கோட்டாவில் வரலன்னு நீங்கள் எப்படி பெருமையாக சொல்கிறீங்க? நீங்கள் ஓபிசி கோட்டாவில் தானே வந்திருக்கீங்க, அந்த கேட்டரில் தான் வந்திருக்கீங்க, ஓபிசி கேட்டரில் உங்களை அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சும்மா எல்லாமே போய் கேட்டால் டெம்பரேச்சர் கோயம்புத்தூரில் டெம்பரேச்சர் ஏறி போச்சுன்றாரு. எந்த டெம்பரேச்சர் ஏறி போச்சு? தேர்தல் டெம்பரேச்சர் ஏறி போச்சா, இல்லை உண்மையிலே இயற்கையாகவே டெம்பரேச்சர் ஏறி போச்சா தெரியல. ஒருவேளை இயற்கையாக டெம்பரேச்சர் ஏறி போச்சு, திமுக தான் ஏறி போச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் ஏறி போனது திமுகவுக்கு என்னங்க சம்பந்தம்? உலகம் முழுக்க வெப்பமாதல் இந்த மாதிரி இதுக்கு எஃபெக்ட் இருக்குது. கிளைமேட் சேஞ்ச் உலகம் முழுக்க இருக்குது. திமுக கோயம்புத்தூரில் மட்டும் திமுக வந்து என்ன பண்ணிட்டாங்க? மரத்தில் வெட்டிட்டாங்களா? என்ன காரணம் தெரியல. இப்போ ஒருவேளை வந்து செல்லூர் ராஜுக்கு போட்டி போடுறாரு நினைக்கிறேன். செல்லூர் ராஜு இந்த தெர்மோக்கோலை வச்சு வைகை டேமில் போட்டார்ல, அந்த மாதிரி இப்போது ஒரு விஞ்ஞானியாக மாறிட்டாரோ அண்ணாமலைன்னு தெரியல. ஒருவேளை திமுக எப்படி வந்து டெம்பரேச்சருக்கு காரணமாக இருக்கலாம்? எந்த அடிப்படையில் சொன்னார் தெரியல. தேர்தல் ஹீட்டை சொல்கிறாரா, இல்லை வந்து இயற்கையான ஒரு வெப்பநிலையை சொல்கிறாரான்னு தெரியல. இயற்கையான வெப்பநிலையை சொன்னார்னா வந்து அவர் நிச்சயமாக வந்து அவர் வந்து செல்லூர் ராஜுவோட தான் நம்ம அவரை கம்பேர் பண்ணி பேச வேண்டியதாக இருக்குது. அதனால் சம்மந்தம் இல்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கே வந்து ஒரு தோல்வி மனப்பான்மை அவருக்கு. வேலுமணி அவரை கவுத்துருவார்னு பயப்படுறாரு, வேற ஒன்றும் இல்லை. வேலுமணி இப்போது அவரை கவுக்கிறதுன்னு முடிவு பண்ணி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அதிமுக கேண்டிடேட் வெற்றி பெறாட்டி கூட பரவாயில்ல, அண்ணாமலை வெற்றி பெறக்கூடாதுன்னு தெளிவாக இருக்கார். நாளைக்கு அண்ணாமலை வெற்றி பெற்றால்
கொங்கு மண்டலத்தில் அவர் ஒரு பெரிய ஆளாக எமர்ஜி ஆகிடுவார் இல்லையா, அப்போ ஏடிஎம்கேக்கு பிரச்சனை வரும் இல்லையா, அதனால அவர் எப்படியாவது இப்போவே கட் பண்ணி விட்டுருன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க அண்ணாமலை தொடர்ந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஓட்டு காசு கொடுக்க மாட்டேன், அதிமுக திமுக இந்த 2 கட்சியும் என்ன அக்ரிமெண்ட் போட்டு என்ன தோக்கடிக்க பாக்குது, இப்படி ஒவ்வொன்றுக்கும் மாத்தி மாத்தி பேசுறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? உண்மையாகவே அதிமுகவும் திமுகவும் அண்ணாமலை தோக்கடிக்கன்னு தான் வேலை செய்யறாங்களா? ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு ஆரத்தி எடுத்த ஒரு பெரிய வயசான பொங்கலுக்கு 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. வீடியோலாம் வந்திருக்கு சோசியல் மீடியாவில். ஆரத்தி எடுக்கிற லேடிக்கு 500 ரூபாய் ஏன் கொடுக்குறீங்க? 1 ரூபா கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்கல்ல, 500 ரூபாய் ஏன் கொடுத்தீங்க? உங்க கூட வர ஒருத்தர் கொடுக்குற முகம் தெரியல, உங்க எதிர்க்க தான் கொடுக்குறாரு, எப்படி கொடுக்குறீங்க, ஏன் கொடுக்குறீங்க? அது பேட்டியில் இல்லை சார், அது ஆஃப் த கேமரால, அது ஆஃப் த கேமரால, அதனால கொடுத்துருப்பாரு. அதான் சொல்றேன், அதை யாரோ எடுத்திருக்காங்க, அது வந்துருச்சு, இப்போ சோசியல் மீடியாவில் வந்துருச்சு அது ஆக்சுவலா. ஸோ அதனால இதெல்லாம் ஒரு பேச்சுக்கு நல்லா இருக்கும். பட் நீங்க உங்ககிட்ட இல்லாத பண்சா, பாஜக இல்லாத பண்சா 8000 கோடி ரூபாய் எலக்ட்ரோல் மாநிலம் வாங்கி வச்சிருக்கீங்களே, அதை எத்தனை எலெக்ஷன் வேணா செலவழிக்கலாமே நீங்க இந்தியாவில். அதனால இதெல்லாம் ஒரு பேச்சுக்கு நல்லா இருக்குமே தவிர, அண்ணாமலையை பொறுத்த மட்டும் அவருக்கு என்னன்னா, அவர் அங்கே தள்ளி விட்டாங்க பார்ட்டி, அவரை நீ நின்னே ஆகணும் கோயம்புத்தூர்லன்ட்டு. அவருக்கு வானந்திக்கு என்ன பிரச்சனைன்னா, நீ ஏன் கரூரை விட்டு இங்கே நிற்கிறேன்னு அந்த அம்மா பாவம், இல்லாட்டி நான் இந்த சீட்டை வாங்கியிருப்பேன்னு அந்த அம்மா புலம்பின்னு கிடக்கு. அது தனிப்பட்ட முறையில் அது எங்கேயாவது புலம்பின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே கரூர் அவரோட தொகுதிங்க, அங்கே நிற்க வேண்டியது தானே, எதுக்கு இங்கே நிற்கிறீங்க கோயம்புத்தூரில்? வானதி தான் கேட்குறாங்க. வானதியோட தோல்வி விட்டுருக்காருல, அதனால கோயம்புத்தூர்ல சரி போட்டி கொடுப்பாங்களான்னு இல்லை, வானதியோட ஆட்களாக தான் கேட்குறாங்க. நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏக்கு சீட் கொடுத்தாங்கல்ல, எனக்கும் சீட் கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன்ல. சிபி ராதாகிருஷ்ணன் கூட கிளம்பி போயிட்டாரு, எனக்கு சீட் கிடைக்கும் எதிர்பார்த்தேன். அந்த சமயம் நீங்கள் நின்னீங்கன்னா இப்போ என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி என்ன ஆகுது? நான் எம்பி ஆனால் மந்திரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மோடி வந்தா அப்படின்னு நினச்சி அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க. கடைசியில் அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு. எப்படி விஜயதாண்டியை நடுரோடில் விட்டாங்களோ அதே மாதிரி வானதியும் கைவிட்டாங்க அவங்க. ஆக்சுவலாக அதிமுகவோட பிரச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்க? கிரவுண்ட் லெவலில் அதிமுக ரொம்ப உற்சாகமாக இருக்க மாதிரி இருக்குது உங்களுடைய பார்வை? இல்லை, அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு ஆர்கனைசேஷன் இருக்குங்க. அந்த ஆர்கனைசேஷன் இருக்குது, அந்த தொண்டர்கள் உழைப்பாங்க. பட் மக்கள் ஓட்டு போடுவாங்களா எடப்பாடி தலைமையை நம்பின்றது அடுத்த கேள்வி. தொண்டர்கள் இருக்காங்க, தொண்டர்கள் 2 கோடி தொண்டர்களோ 1.5 கோடி தொண்டர்களோ இருக்காங்க வச்சுக்கோங்க, அதை வச்சு அவங்க கூட்டத்தை காமிக்கலாம். பட் வெதர் பீப்புள் வில் பிலீவ் எடப்பாடி, அதை தான் இந்த தேர்தலில் நம்ம பார்க்கணும். இப்போ ஸ்டாலினை பொறுத்த மட்டும் அவர் 3 தேர்தலில் வின் பண்ணிட்டாருங்க. 19, 21 உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்தையும் வின் பண்ணி காமிச்சிட்டாரு, கட்சி அவர் கையில் இருக்குன்னு காமிச்சிட்டாரு, மக்கள் அவருக்கு ஆதரவுன்னு காமிச்சிட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. பட் எடப்பாடி இப்போ தான் முதல்ல அவர் தலைமையில் தேர்தலை சந்திக்கிறாரு. ஸோ கட்சி அவர் பின்னாடி கொண்டாந்துட்டாரு, சின்னத்தை கையில் வச்சிருக்காரு. ஆனால் உண்மையிலேயே மக்கள் அவருக்கு ஓட்டு போடுறாங்களன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பாஜக தொடர்ந்து அதிமுக பிரச்சாரத்தில் பாஜகவை எங்கேயுமே விமர்சிக்க மாட்டாரு. இதில் ஏன் இந்த கேள்வி நான் கேட்க வரேன் அப்படின்னா, ஒட்டுமொத்த கூட்டணி, அதாவது மோடி எதிர்க்கணும்னு சொல்லி இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணி, வலுவான கூட்டணி அமைச்சு எதிர்க்கிறாங்க. ஆனால் எடப்பாடியோட ட்ராக் மட்டும் தனியாக போகிற மாதிரி இருக்கு. அவர் ஸ்டாலினை மட்டும் தான் விமர்சிக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் மட்டும் தான். இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, இப்போ தமிழ்நாட்டுக்கு குரல் கொடுப்பேன்றாரு, அந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கூட கொடுக்காத மோடி ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? டீசல் விலையை குறைக்க நான் போராடுவேன் அப்படின்றாரு. அதாவது இப்போ இத்தனை நாள் வரை என்ன பண்ணீங்க? நீங்கள் பாஜக கூட இருந்தீங்க, டீசல் விலையை குறைக்கிறதுக்கு ஏன் போராடல? இப்போ ஏன் சொல்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கொடுக்கல, 8 மாவட்டங்களில் வெள்ளம் புயல் அதை பற்றி ஏன் கண்டுக்கவே இல்லை? நீங்கள் கவர்னர் மாநில அரசை செயல்பட விடாமல் தடுக்கிறார், மசோதாவில் நிறுத்தி வச்சிருக்காரு, அதை பற்றி ஏன் ஒரு கேள்வியும் கேட்க மாட்டேன்றீங்க? மத்திய அரசு பல அதிகாரங்களை பிடிங்க, அதை பற்றி ஏன் கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க? விலைவாசி உயர்வுக்கு மாநில அரசு மட்டும்தான் காரணமா? வேலையில்லா திண்டாட்டத்துக்கு மாநில அரசு மட்டும்தான் காரணமா? அதெல்லாம் ஏன் பேச மாட்டேன்றீங்க? ஸ்டாலினோட ஃபெயிலியர்லாம் சொல்லுங்க, ஆனால் இது அதுக்கான எலெக்ஷன் இல்லையே. இது அசம்பிளிக்கான எலெக்ஷனாக இருந்தால் நீங்கள் சொல்றது ஓகே, அதிமுகவும் திமுகவுக்கும் நேரடியான ஒரு போட்டி நடக்குது, நம்ம எடுத்துக்கலாம். இது மும்முனை போட்டியில் பாஜக மோடி வேண்டுமா வேண்டாமா என்கிற விஷயங்கள் முன்னணியில் வைக்கும்போது இது எப்படி எடுபடும் ஆக்சுவலா? அதனால ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறாங்க. தேர்தலுக்கு அப்புறம் பாஜக வந்துருச்சுன்னா நம்மளை ரொம்ப அட்டாக் பண்ணக்கூடாது, இடி சிபிஐலாம் நம்ம மேலே கை வைக்கக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்களோ என்னவோ, அப்படிதான் நமக்கு தோணுது ஆக்சுவலாக. தொடர்ந்து பாஜக விமர்சிக்க மாட்டாரு, ஆனால் கூட்டணியிலேருந்து ரொம்ப தைரியமாக வெளியே வந்திருக்கிறாரு. எதை வைத்து சிறுபான்மையிட்ட ஓட்டு கேட்பார் சார் எடப்பாடி பழனிசாமி? அவர் சிறுபான்மை ஓட்டு அவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே ரொம்ப குறைவு. அவர் அதுக்காக தான் அவர் பாஜக அமைச்சிருக்கோன்னு கூட ஒரு டவுட் இருக்குது ஆக்சுவலாக. தனியாக பின்ன பிடுங்க திமுக நீட்டாங்க, அது சான்ஸே இல்லைன்னா மோடி மீண்டும் வரக்கூடாது என்கிற சொல்றது தான் சிறுபான்மை ஓட்டு வாங்க முடியும். எந்த சிறுபான்மையும் நீங்கள் தமிழ்நாட்டில் யாரை வேணால் கேட்டு பாருங்க, யாரும் எடப்பாடியை நம்புறதா இல்லை. அவர் என்னைக்கு வேணால் மோடியோட சேருவார் சார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இவர் வேணால் சொல்லாமே தவிர, திமுக பாஜக கள்ள உறவுன்னு எடப்பாடி சொல்லாமே தவிர, மக்கள் அடிமட்டத்தில் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. எடப்பாடி மோடியோட ஆள் தான், அவர் கடைசியில் மோடியோட தான் போய் சேருவார் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் நிச்சயமாக இவர் மோடி மீண்டும் வரக்கூடாது, அவர் வந்தால் நாட்டில் ஜனநாயகமே இருக்காதுன்னு எடப்பாடி பேசுவாரான்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. அப்படி பேசினாருன்னா அவருக்கு சிறுபான்மையோரை நம்பி ஓட்டு போடுவாங்க, இல்லாட்டி அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக போட்டியிட இருக்கிறார். இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா,
அவர் பேர்ல இன்னும் 5 பேர் வந்து அங்க வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இது எந்த மாதிரி ஓபிஎஸ்க்கு பதில் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஓபிஎஸ்க்கு வர ஓட்டுகளை குறைக்கும் அது ஆக்சுவலாக. ஏன்னா அவர் சுயேட்சை சின்னத்தில் வேற நிற்கிறாரு, மற்றவங்களும் சுயேட்சையில் தான் நிற்கிறாங்க. முகம் இருக்குல்ல சார், அவருக்கு அந்த ஓட்டுக்கெல்லாம் குறையும், வர ஓட்டுக்கெல்லாம் குறையும். அவர் பிரச்சாரம் பண்ணுவார், அவரோட சின்னத்தை பாப்புலரைஸ் பண்ணுவார். ஆனால் ராமநாதபுரம் போன்ற இடங்களில் கொஞ்சம் கல்வி அறிவு பின்தங்கி இருக்கிற இடங்களில் வயசானவங்கலாம் ஓட்டு போடும்போது கரெக்டாக அவர் சின்னத்தை பார்த்து ஓட்டு போடணும். சில போது சுயேட்சை சின்னங்கள்லாம் ஒரே மாதிரி கூட இருக்கும், மின் விளக்கும் ஒரே மாதிரி இருக்கும், வேற ஒரு கம்பமும் ஒரே மாதிரி, 2-3 சில சின்னங்கள்லாம் ஒரே மாதிரியே காட்சியில் இருக்கிற சின்னங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி சின்னத்தை ஒருத்தர் வாங்கினா என்ன பண்ணுவீங்க? அதனால் அவருக்கு உடனே ஓட்டு குறையும். பட் அவருக்கு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அங்கே. இல்லை, அவர் ஏற்கனவே தோக்கிற லெவலில் தான் இருக்கார். ஆனால் அந்த 5 பேருமே எடப்பாடி தான் ஆல்டர்னேட் பண்ணி வேட்புமனு, எடப்பாடி தான் அதை பண்ணியிருக்காரு. எடப்பாடி தான் அதை செட் பண்ணி வச்சு, உதயகுமார் தான் அதை பண்ணியிருக்காரு. அமைச்சர் உதயகுமார், பாஞ்சி அமைச்சர் விஜயகுமார், அவரோட ஏற்பாடு தான் அதெல்லாம். அவங்களாம் நிற்கிற மாதிரியே இல்லை, அவங்களாம் பாவம் தினசரி வாழ்க்கைக்கே ரொம்ப கஷ்டப்படுறவர்களாக இருக்காங்க. அவங்கள கொடுத்து பார்த்து நிற்க வச்சுருக்காங்க. அவங்க வந்து நிற்கிறதோடு சரி, பிரச்சாரம்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க நோக்கம் என்னென்னா, அந்த வாக்காளர் பட்டியலில் இவிஎம்மை பார்க்கும்போது ஒரு குழப்பம் வரணும். குழப்பம் வந்து ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அழுத்திட்டு போயிடணும் இல்லையா, அதுக்காக அதன் மூலமாக அவருக்கு ஓட்டு குறையட்டும், அவர் டெபாசிட் இறக்கணுன்றதான் இவங்க நோக்கம். யார் நோக்கம்? எடப்பாடி நோக்கம். அதுக்கு தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஒருவேளை ஓட்டு வாங்கி டஃப் கொடுத்துருவாரோ அப்படின்னு. ஓட்டு வாங்குறது இல்லை, அவர் வந்து கம்யூனிட்டி ஓட்டை நம்பி தாங்க நிற்கிறாரு. அந்த கம்யூனிட்டி ஓட்டுலாம் அவருக்கு அவ்வளோ தூரம் விழுமான்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து கட்சிக்காரன் ஓட்டு ரெட்டைலைக்கு போட்டவன் அங்கே ஏற்கனவே ரெட்டைலை நிற்குது, அவன் நிச்சயமாக இவருக்கு போட மாட்டான். கம்யூனிட்டியும் பார்த்தா முஸ்லீம்கள் பெரும்பாலும் இருக்காங்க, அவங்க நவாஸ்கனிக்கு போடுவாங்க. மீனவர்கள் இருக்காங்க, அவங்களும் வந்து பெரும்பாலும் டிஎம்கே போடுவாங்க. யாதவர்கள் இருக்காங்க, ராஜகண்ணப்பன் ஒர்க் பண்ணுறாரு, அவங்களும் டிஎம்கேக்கு தான் போடுவாங்க. அதனால் இவர் விட்டு பெறுறது வந்து முக்குளத்தூர் ஓட்டை மட்டுமே நம்பி நிற்கிறார். அதுலேயும் பெரும்பாலும் இவருக்கு ஓட்டு போடுவாங்களான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா முக்குளத்தூர் ஏற்கனவே பாஜக மேலே கோபமாக இருக்காங்க. அவங்க தான் பாஜக தான் சசிகலாவை ஜெயிலுக்கு அமிச்சுது, பாஜக தான் தினகரனை ஜெயிலுக்கு அமிச்சுது, ஏற்கனவே கோபமாக இருக்காங்க. இந்த எலெக்ஷனில் இவரே வந்து பாஜகவோட ஆள் தான் நினைக்கிறேன். இவர் வந்து 2017 பாஜகவோட சேர்ந்து தான் தர்ம யுத்தம் பண்ணார். இவரால் தானே சசிகலாலாம் தினகரன்லாம் வந்து வெளியில் வர வேண்டியதாகிடுது. அதனால் பாஜக மேலே முக்குளத்தூர் இளைஞர்களுக்கு ஒரு கோபம் இருக்குது. அதனால் இவருக்கே அவங்க ஓட்டு போடுவாங்களா டவுட்டாக இருக்குது. அதனால் இவர் வின் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப ரிமோட் சான்ஸ் தான். சார், நிறைவா 2024 மக்களவை தேர்தல் களத்தை நன்கு கவனிச்சிருப்பீங்க. தேர்தல் களம் யாருக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதுவரை இன்னைக்கு வரையும் திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல மாறலாம். இனி வர காலத்தில் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்னைக்கு வரையும் திமுகவுக்கு சாதகமாக இருக்குது. 3 விஷயம்தான். அந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்குது. 2019 வெற்றியை கடைபிடிச்சிட்டு இருக்கு. அதுக்கு எதிரான ஓட்டுகள் 3ஆக பிரியுது. திமுக கொண்டு வந்திருக்கிற பெண்களை மையப்படுத்தி வச்சிருக்கிற திட்டங்கள் இருக்குல்ல, அது வந்து 1.25 கோடி பேருக்கு உரிமை தொகை கொடுக்கறதாகட்டும், அல்லது வந்து புதுமை பெண் திட்டமாகட்டும், இல்லை 18 லட்சம் குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் போடுற விஷயங்களாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம், பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் ஆகட்டும், இதெல்லாம் பெண்களை வந்து சைலண்ட்டாக வந்து பெண்களை வந்து ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு அப்புறம் பெண்களை வந்து திமுக ஓட்டு வங்கியாக மாற்றிருக்கு. அது வெளியில் தெரியாது. நமக்கு வந்து சோசியல் மீடியாவில் திமுகவுக்கு எதிரான பிரச்சாரங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே தவிர, அடிமட்டத்தில் பெண்கள் அந்த பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது இல்லையா, அது வேறு பல பிரச்சனைகள்லாம் திமுக நிறைவேற்றாத வாக்குறுதிகள், கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு மின் கட்டணம், ஊழல், போதை மருந்து, எல்லா விஷயமும் இருக்குது. ஆனால் இந்த பயனாளிகள் இருக்காங்கல்ல, அந்த பெண்கள், அந்த குடும்பம் இருக்குல்ல, அது ஒரு சைலண்ட் ஓட்டு வங்கியா திமுகவுக்கு வந்து வெற்றிக்கு உதவும் என்பது என் கருத்து. நிச்சயமா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். உங்களுடைய நேரத்திற்கு என்னுடைய நிஜம் நிறைந்த நன்றிகள் சார். தேங்க்யூ. அப்பா அப்பா, ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற? நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது, கேக்குறது, நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.